திருக்குறள் பழைய உரை 3 என்ற பெயரிலே வெளியிட்டு ஏறக்குறைய 3500 ஓலைச்சுவடிகள் அந்த மடத்திலே அப்பொழுது நான் பார்வையிட்டேன். தஞ்சாவூரில் போயிட்டு ஓலைச்சுவடி சேகரிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. யாரும் ஓலைச்சுவடி காட்டவே மாட்டான். ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெள்ளியிலான காசுகள் புதையல் கிடைத்தது. வட சொல் இருக்க எடுத்துக்கோ, ஆனால் எழுத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. திருவள்ளுவர் எழுதின சுவடியெல்லாம் இப்போ கிடையாது. ஓலைச்சுவடியினுடைய இறுதியில் எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சுது, இந்த சுவடி எழுதியது யார்? வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் போலி. ஓலைச்சுவடியினுடைய காலம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 250-300 வருஷம் தான். திருமலை நாயக்கர் காலத்தில் என்னென்ன நகைகள் இருந்திருக்கின்ற அந்த குறிப்பு ஓலையில் இருக்கு. அந்த கல்தட்டை நூற்றுக்கணக்கான கல்தட்டைகளில் ஒரு 4-5 கல்தட்டைகளில் ஓவியம் இருக்கு. மண்மரபு நேருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம போகிற அவர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ஆராய்ந்து நிறைய விஷயங்களை படித்து மூதறிஞ்சு நிறைய பேர் நம்ம இங்கே சேனலை பார்த்துட்ருப்போம். அந்த வரிசையில் நம்ம இங்கே பார்க்க போகிறது சார் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கம். மண்மரபு நேருக்கு அறிமுகப்படுத்திங்க சார். 1949 வடார்காடு மாவட்டத்தில் உள்ள செய்யார் என்ற ஊருக்கு அருகில் விளாரிப்பட்டு என்ற சிற்றூரில் பிறந்தவன். வறுமை காரணமாக என்னுடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்ததால் இங்கே சென்னையில் மாநகராட்சி பள்ளிகளில்தான் என்னுடைய கல்வி முடிந்தது. பிறகு மாநில கல்லூரியில் தமிழ் இலக்கியமும் அதே போல் MA முதுகலையும் அதே கல்லூரியில் முடித்துவிட்டு தொல்லியல் துறையில் ஓராண்டு கல்வெட்டு பயிற்சி முடித்த பிறகு B.Ed பட்டமும் பெற்ற பிறகு முதலில் தஞ்சாவூர் மாவட்டத்து தொல்லியல் அலுவலராக பணியில் நியமிக்கப்பட்டேன். 26/12/1978. அதன் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் என்னுடைய பணி தொடர்ந்தது. தஞ்சை மாவட்டத்தில் பணியாற்றும் போது பல்வேறு மடங்களுக்கும் பல்வேறு பாடல் பெற்ற தலங்களுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள கோயில்களின் சிற்பங்கள், கல்வெட்டுக்கள் மற்றும் மடங்களில் இருக்கின்ற ஆவணங்கள், குறிப்பாக ஓலைச்சுவடிகள், செப்புப்பட்டயங்கள் ஆகியவற்றையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்பொழுது எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அரசுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 1000 ஓலைச்சுவடிகள் சேகரித்து இலவசமாக, அனைத்துமே இலவசமாக சேகரித்தேன். அதன் பிறகு அரசு விலை நிர்ணயித்தால் அதற்கேற்ற பிறகு மாற்றிக்கொண்டோம். அதே போல் அங்கே உள்ள மடங்களில் குறிப்பாக திருவாவடுதுறை மடம், தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், சங்கராச்சாரியருடைய மடம் தற்பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்தால் கூட அதனுடைய தொன்மையான மடம் கும்பகோணத்தில் தான் இருக்கின்றது. அங்கே ஏறக்குறைய 3500 ஓலைச்சுவடிகள் அந்த மடத்திலே அப்பொழுது நான் பார்வையிட்டேன். பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் அந்த மடத்தில் இருந்தது. ஒரு 10 சுவடிகள் மட்டும்தான் தமிழில் இருந்தது. அந்த சுவடிகளை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு ஒரு பணியை அங்கே செய்தேன். அதே போல் திருவாவடுதுறை ஆதீனத்திலும் ஊவே சாமிநாத ஐயரால் வளர்க்கப்பட்ட அந்த மடத்தை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவ ராஜதானி என்றே அதற்கு பெயர். கன்னியாகுமரி தொடங்கி காசி வரை அந்த மடத்திற்கு கோயில்களும் மடங்களும் நிலங்களும் தற்பொழுதும் இருக்கின்றது. அதனால் நான் கன்னியாகுமரி தொடங்கி காசி வரை மடத்தின் சார்பாக நான் பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கு உள்ள மடங்களோ அல்லது கோயில்களோ அல்லது அங்கு உள்ள சிற்பங்களோ கல்வெட்டுக்களோ எடுத்த ஆவணங்களோ திரட்டி அது தொடர்பாக மாதந்தோறும் வெளிவரும் மெய்கண்டார் இதழ்களை கட்டுரைகளாக எழுதி வந்தேன். அதன் பிறகு அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பாக திருவாவடுதுறை ஆதீன வரலாறு என்ற பெயரிலே 1999 ஒரு நூல் எழுதியிருந்தேன். அந்த நூல் தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசினை பெற்றுத்தந்தது. அதே போல் அந்த மடத்திலே 81 செப்பேடுகள் இருக்கின்றன. எல்லா மடங்களிலும் செப்பேடுகள் இருக்கின்றன. திருப்பனந்தாள் ஆதீனத்தில் 23 செப்பேடுகள் இருக்கின்றன. தருமபுர ஆதீனத்தில் 10 செப்பேடுகள் இருக்கின்றன.
காஞ்சி சங்கராச்சாரிய மடத்திலே ஒரு 10 செப்பேடுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கு மட்டும்தான் 81 செப்பேடுகள், அதுவும் பாண்டியர் காலம் தொடங்கி 1950 வரை அந்த செப்பேடுகள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதனை புலவர் ராசு என்பவர் முதல் கண்டறிந்தார். அதன் பிறகு நான் முழுமையாக அந்த மடத்துக்கே சென்று விடுமுறை நாட்களில் உட்கார்ந்து அவை அனைத்தையும் எழுதி பிறகு அது ஒரு நூலாக திருவாவடுதுறை ஆதீன செப்பேடுகள் என்ற பெயரிலே வந்தது. பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த V.I. சுப்பிரமணியம் அவர்கள் இது தமிழில் இருந்தால் அவ்வளவு பயன் இருக்காது, ஆங்கிலத்தில் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும், பலரும் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்ன காரணத்தால் அந்த வரலாற்றினையும் திருவாவடுதுறை ஆதீன வரலாறு என்ற நூலையும் திருவாவடுதுறை ஆதீன செப்பேடு என்ற நூலையை இணைத்து ஒரே நூலாக திருவாவடுதுறை ஆதீனம் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் ஒரு நூல் வெளியிட்டோம். இவ்வாறு என்னுடைய பணி அங்கே தஞ்சாவூரில் நடந்தது. பிறகு மாற்றுதலாகி தருமபுரி மாவட்டத்திற்கு சென்று அங்கே உள்ள பணி வேறு. இங்கே கோயில்கள் அல்லது சிற்பங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பு பட்டயங்கள் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மலைகள், அதால நடுகற்கள். அந்த மலைகளிலே ஓலைச்சுவடி இப்போ ஆமாம், என்னுடைய பணியை பார்த்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற வரையில் இந்த பணியை செய்ய வேண்டியது. அங்கே போனால் என் கோயில் எங்கே இருக்குன்னே தெரியும். அங்கங்கே ஏதோ ஒரு சின்ன கோயில் இருக்கும், பாடல் பெற்ற தலங்கள்லாம் அங்கே கிடையாது. அதனால் அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப என்னுடைய பணியினை மாற்றிக்கொண்டேன். பெரும்பாலும் அங்கே ஆசிரியர்களுடைய ஒரு துணையோடு மலைகளில் உள்ள பெருங்கற்கால ஓவியங்கள், அதாவது முதல்ல சென்னை பல்கலைக்கழகம் தருமபுரி மாவட்டத்தில் தான் இது மல்லப்பாடி என்ற ஊரில் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு நான் அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரியாக சென்ற பிறகு பல்வேறு மலைகளில் ஆய்வு செய்து ஆசிரியர்கள் எனக்கு துணையாக இருந்தார்கள். அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துரைசாமி என்பவர் ஒருவர், மாணிக்கம், இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. அங்கே ஒவ்வொரு மலைகளிலும் ஏறி இறங்கி அங்கே உள்ள ஓவியங்கள் அல்லது நடுகர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து பல செய்திகள் வெளியிட்டோம். அது நாளிதழ்களே அவ்வப்போது வந்து கொண்டிருந்தன, அதே போல் கட்டுரைகளாகவும் வந்து கொண்டிருந்தன. ஒரு தருமபுரி மாவட்டத்திலே பணியாற்றும் போது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன என்றால், ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபொழுது அங்கே உள்ள கோயிலை பார்ப்பதற்காக அதியமான் கோட்டையில் உள்ள கோயில், அது யாரோ அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, பார்ப்பதற்காக அன்அஃபிஷியலாக சோனியா காந்தி, கருப்பையா மூப்பனார், மணிசங்கர் ஐயர் ஆகியோர் வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு சொன்னதுனால நானும் லட்சுமி நாராயணன் என்பவரும் கோயில் அதிகாரிகளும் அவரை சந்தித்தும் கூட்டம் எதுவும் கிடையாது அந்த சமயத்தில். ஏன்னா அன்அஃபிஷியல் விசிட்டர், அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பட்டு இருந்து உள்ளே வந்தாங்க. அது தொடர்பாக அவர்களுக்கு அந்த கோயிலுடைய வரலாற்று, அதாவது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் இது 3 உள்ள ஓவியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கல்வெட்டுகளும் இருக்குது. அது தொடர்பாக அங்கே அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதே போல் இன்னொரு சிறப்பான செய்தி என்னவென்றால், நவலை என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே வாழைத்தோட்டத்தை தோண்டும் போது எதிர்பாராத விதமாக 390 அச்சு குத்தப்பட்ட காசுகள், அதாவது வட இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெள்ளியிலான காசுகள் புதையல் கிடைத்தது. அந்த புதையலினை எடுத்து பல சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்தபொழுது நான் என்னுடைய அந்த சமயத்தில் விடுமுறை, இது பொங்கல் பண்டிகையாக வந்தது, பொங்கல் பண்டிகையை கூட மறந்துவிட்டு அந்த காசுக்காக போய் இருந்து அதை வாங்கிட்டு வந்து அது பிறகு அது தொடர்பாக செய்திகள்லாம் வந்தது. அந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக இது விவாதங்கள்லாம் நடந்தது தினமணி பத்திரிகையில். அப்போ ஐராவத மகாதேவன் இருந்தார், அவர் தான் அதுக்கு பொறுப்பாசிரியராக இருந்தார் தினமணிக்கு. அப்புறம் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி நேரடியாகவே அலுவலகத்தில் வந்து அந்த காசுகளை எல்லாம் பார்வையிட்டு, இந்த வெள்ளி காசுகளோடு வேறு தங்க காசுகள் கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அது தொடர்பாக தினமணியில் கட்டுரையில் அந்த விவாத பொருளாக இருந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
அது தருமபுரியில். அதன் பிறகு நான் சிதம்பரத்துக்கு மாற்றுதலானேன். சிதம்பரத்துக்கு மாற்றுதலான பிறகு என்னுடைய பணி முற்றிலும் மாறுபட்டு விட்டது. இது வரையில் நான் அதாவது ஆய்வு செய்வது, அந்த பத்திரிகைகளுக்கு அல்லது அரசுக்கு அறிக்கை அனுப்புவதோடு இருந்த நிலை மாறி நூல்கள் எழுதுவதில் என்னுடைய கவனம் சென்றது. அதற்கு முக்கியமான வெள்ளையாம்பட்டு சுந்தரம் என்பவர் தான், நீங்கள் புத்தகம் எழுதினால்தான் நிலைக்க முடியும், மற்றது எல்லாம் மறைஞ்சிடும், பத்திரிகைலாம் நாளைக்கெல்லாம் தெரியாது என்று சொன்ன காரணத்தாகும் இங்கே சிதம்பரத்திலே மெய்யப்பன் அவர்களுடைய துணை கிடைத்ததுனாலும் நூல்கள் எழுத முற்பட்டேன். குறிப்பாக கல்வெட்டுகள் தொடர்பாகவும் சிற்பங்கள் தொடர்பாகவும் முதலில் நூல்கள் எழுதிவிட்டேன். அதன் பிறகு ஓலைச்சுவடிகள் தொடர்பாகவும் அச்சில் வராத நூல்கள், அதுதான் முக்கியம். குறிப்பாக திருக்குறள் பலருக்கும் அறிந்திருப்பீர்கள். அதுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அது இல்லாமல் சில நவீன உரைகள்லாம் வந்திருக்கு. அந்த உரைகளில் குறிப்பாக ஆசிரியர் பெயர் இல்லாத சில உரைகளும் உண்டு. அத்தகைய உரைகள் எங்கள் துறையில் ஒரு உரை இருந்தது. அது சமண சமயத்தை சார்ந்தவரிடமிருந்து இலவசமாக பெறப்பட்ட சுவடி. அந்த சுவடியை அது படித்து அதை எங்களுடைய துறை வெளியீடாக, அதாவது தொல்லியல் துறையினுடைய வெளியீடாக திருக்குறள் பழைய உரை 3 என்ற பெயரிலே வெளியிட்டு, அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லீசனை பற்றி ஒரு குறிப்பினை தந்தேன். ஏனென்றால் அவர் தான் ஆங்கிலத்திலே அந்த திருக்குறளை மொழிபெயர்த்தவர். அது மட்டுமில்லை, அவர் ஒரு திருக்குறள் நெறிப்படியே வாழ்ந்து காட்டியவர். அதற்காக சென்னையில் அவர் 27 கிணறுகளை எடுத்துவிட்டு அந்த திருக்குறளின்படி நான் வாழ்ந்து வருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நடையிலேயே கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கார். அவர் பன்மொழி அறிஞர். அவருடைய இது கல்வெட்டு ராயப்பேட்டையில் இன்னைக்கு இருக்கு, அந்த அம்மன் கோயிலில். அங்கேயே நான் அந்த பிறகு அந்த கோயிலையே நான் சென்று ஆய்வு செய்தேன். அங்கே தன்னுடைய பெயரை எல்லீசன் என்று தமிழ் மரபுக்கு ஏற்ப அமைத்திருக்கார். அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, வட சொல் கிரவி வடவெழுத்து உரி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே. வட சொல் இருக்க எடுத்துக்கோ, ஆனால் எழுத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன எழுத்து எடுக்கக்கூடாது? ஜ, ஷ, ச, ஹ இது போன்ற தமிழில் இல்லாத எழுத்துக்களை எடுக்காத. அப்போ என்ன செய்கிறது? தமிழ் மரபுக்கு ஏற்ப அந்த எழுத்துக்களை மாற்றிக்கோ. சான்னா தமிழ் உள்ள சா போடு. அப்படி அவர் ஒரு வரையறை செய்துட்டு போயிட்டார். அந்த வரையறையை பின்பற்றி எல்லீஸ் என்பதை எல்லீசன் என்று அவர் மொழிபெயர்த்து, ஒரு ஆங்கிலேயருக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் பற்றினை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதன் பிறகு 2003 அளவில் சென்னைக்கு மூத்த தொல்லியல் அதிகாரி என்றதனால் என்னை மாற்றுதல் செய்தார்கள். சென்னை 2003க்கு முன்பு 2007 வரை என்னுடைய பணி இருந்து ஓய்வு பெற்று, அந்த 4 ஆண்டுகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கல்வெட்டுகள் படியெடுக்கும் குழுவிற்கு தலைவனாக நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் நேரில் சென்று என்னுடைய உதவியாளர்களுடன் அவ்வளவு கல்வெட்டுகளையும் படியெடுத்தோம். ஏறக்குறைய ஒரு 1500 கல்வெட்டுகள் படியெடுத்தோம். அதில் ஒரு 500 கல்வெட்டுகள் படித்து முடித்து கொடுத்து விட்டேன் துறைக்கு. அதன் பிறகு நான் ஓய்வு பெற்று வந்துவிட்டேன். ஆனாலும் நாங்கள் கல்வெட்டு படியெடுக்கின்ற அந்த பணியோடு ஒவ்வொரு கோயிலுடைய சிற்பங்களையும் கோயிலுடைய கட்டட அமைப்பையும் என்னுடைய தாளில் குறித்து கொண்டே வந்தேன். அது எனக்கு பிறகு தொல்லியல் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற ஒரு அரிய நூல் எழுதுவதற்கு பெரிய துணையாக இருந்தது. என்னுடைய பணி நேரத்தில் பிறகு என்னால் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்க வழி இல்லை. ஏன்னா அரசு துறையில் இருக்கும்பொழுது உள்ள வாய்ப்பும் வசதியும் ஓய்வு பெற்ற பிறகு யாருக்கும் கிடைக்காது. இதில் ஏறக்குறைய ஒரு 100 பக்கத்திற்கு படங்களே இருப்பது இந்த நூலின் ஒரு சிறப்பு. ஏன்னா இவ்வளோ படங்கள் போட்டு நூல் வெளியிடுறதெல்லாம் அதுக்காக அந்த ஓவியருக்கு அந்த காலத்திலே 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 2008 அளவில் 10,000 ரூபாய் கொடுத்துன்றது பெரிய காசு. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த படங்களை, இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு அந்தந்த கோயிலுக்கு போனதுனாலே எனக்கு ஒரு பயம். அதை அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டேன். அதாவது
எந்த நேரத்தை என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் நம்ம அதை செய்தால் தான் முடியும். அதன் பிறகுன்னா முடியாது. கொக்கக்கூமும் பருவத்து மற்றது குத்தக்க சீர்த்து விடத்துன்னு திருக்குறளில் சொல்லுவாங்க. எந்த நேரத்தை வந்து அந்த நேரத்தை டக்குன்னு பயன்படுத்திக்கணும். அப்போ தான் அந்த இது எந்த காரியமும் முடியுமே ஒழிய பிறகு பார்க்கலான்னா இப்பெல்லாம் என்னை எழுத சொன்ன எழுத முடியாது. நீண்ட அழகான ஒரு அனுபவம். நீங்கள் இப்படி வந்தீங்க இவங்க நீங்கள் சொல்ல போய் பார்க்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது நீங்கள் முதல்ல பார்க்க அந்த ஓலைச்சுவடிகள் அதுவா எங்களுக்கு நேரிட்டு ஓலைச்சுவடி அறிமுகம் அழகாக சொல்லுங்கள். தொல்லியல் துறை இயக்குநராக டாக்டர் நாகசாமி இருக்கும் பொழுது முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனிடம் தமிழ்நாட்டில் உள்ள ஓலைச்சுவடிகள் எல்லாம் சேகரிப்பதற்கு சில பதவிகள் உருவாக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவரும் சரி என்று ஏற்றுக்கொண்டு ஒரு 4 பதவிகளை உருவாக்கினார்கள். முதலில் தஞ்சாவூர், மதுரை, கோவை, மதுரை 3 மாவட்டங்கள், பிறகு 9 மாவட்டங்களாக மாறிவிட்டது. அந்த முதல் பட்டியலில் என்னுடைய பெயரும் இருந்ததுனால நான் தஞ்சாவூரில் போனேன். அங்கே தஞ்சாவூரில் போயிட்டு ஓலைச்சுவடி சேகரிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. யாரும் ஓலைச்சுவடி காட்டவே மாட்டான். ஆமாம், அந்த ஓலைச்சுவடி என்னென்னா அதை கொடுத்துட்டா நம்ம செல்வம் போயிடும் சில பேருக்கு நம்பிக்கை. இதை வச்சு இவன் எதை பெரிய ஆளாயிடுவான்னு ஒரு தவறான நம்பிக்கை. ஆமாம், இன்னும் நம்ம வீட்டு வரலாறுலாம் போயிடுமே என்றும் இது. அதே மாதிரி தான் செப்பேடை காட்டினான்னா அரசாங்கம் பறிமுதல் பண்ணிடும், நம்ம சொத்தெல்லாம் அவங்க எடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு தவறான நம்பிக்கையில் காட்ட மாட்டாங்க. ஆனால் மடங்களில் பொறுத்தவரையில் அது ஒரு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதாவது முதல்ல காட்ட மாட்டாங்க. சில தனிப்பட்ட நபர்களும் அதே தான் காட்ட மாட்டாங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னால் விளங்குதுன்னு நினைக்கிறேன். வேதாரண்யத்தில் சொக்கநாத தேசிகர்னு ஒரு பள்ளி ஆசிரியர், அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து குடியேறியவர்கள். அவர்கள் வீட்டில் ஒரு 50 ஓலைச்சுவடிகள் இருப்பதாக எனக்கு தகவல் இருந்தது. அந்த வீட்டுக்கு நான் சென்று கேட்டும்போது, நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு ஆசிரியருக்கு, அவர் வீட்டில் தான் இருக்க, போய் பாருங்க என்றார். நான் சென்று பார்க்கும்போது அந்த ஆசிரியர் மறுத்து விட்டார். சரி என்ன செய்கிறதுன்னு திரும்பி வந்து அவர்கிட்ட சொல்லும்போது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு திருப்பி நான் வந்துட்டு ஒரு வாரம் கழித்து ஒரு அஃபிஷியலாக கடிதம் ஒன்று எழுதிட்டேன். மறுபடியும் அவரை சந்திக்க போனேன். அவர் வீட்டுக்கு போகும்போது தியாகராசன் பேர், அவரும் ஆசிரியர் தான். பிறகு வந்துட்டு பரனில் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மரப்பெட்டியில், எல்லாத்தையும் எடுத்து போட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பார்த்து அதனுடைய பெயர்கள், முதல்ல வந்துட்டு சுவடிகள் வந்துட்டு அதனுடைய ஓரத்தில் பெரும்பாலும் வந்துட்டு அல்லது மேலே கட்டையில் எழுதியிருப்பான் என்ன சுவடி. இந்த முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யார் எழுதுனது, எந்த பீரியடில் எழுதுனது, அதே மாதிரி கடைசியில் ஓலைச்சுவடியினுடைய இறுதியில் எப்போ தொடங்கி எப்போ முடிஞ்சுது, இந்த சுவடி எழுதியது யார், இதை எழுதுவதற்கு உடந்தையாக இருந்தவர் யார், இந்த பட்டியல்லாம் அதில் இருக்கும். அதனால் ஓலைச்சுவடி ஒரு வகையில் வரலாறு தான். கல்வெட்டு வெட்டினாலும் சரி, செப்பேடு வெட்டினாலும் சரி, முதல் பிரதி வந்து ஓலை தான். அரசன் உத்தரவு சொன்னான்னா திருமந்திரி ஓலை நாயகம்னு எழுதிட்டே இருப்பார். அதை எழுதி முடிச்சிட்டு பிறகு பல அதிகாரிகள் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ எப்படி அரசனுடைய ஆணை வெளியிடுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த காலத்தில் அரசன் வாய்மொழியாக சொல்லுவான், அதை ஒருத்தர் எழுதுவான், அதை பல பேர் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொருடைய கையெழுத்தும் பெறப்பட்ட பிறகு, இறுதி செய்யப்பட்ட பிறகு தொடர்புடைய கோயிலுக்கும் தொடர்புடைய நிறுவனத்துக்கும் தொடர்புடைய நபருக்கும் செப்பேடாக அனுப்பப்படும். எல்லோரும் பார்ப்பதற்காக வேண்டி கோயிலில் கல்வெட்டாக வெட்டப்படும். அதாவது ஒரு சொத்து இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம இருக்கிறோம், மதுரையிலேருந்து ஒருத்தன் இங்கே வந்துட்டு ஒரு மனையை வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அவன் மனை யாரை வீடு கட்டியிருப்பான். அதுக்கு காரணம் என்னென்னா யார் மேலே என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே கல்வெட்டில் இன்னாருடைய நலன்றது குறிப்பு இருக்குது. அந்த சுவடிகள் வந்துட்டு ஆளடிமை சாசன ஓலைகள், எப்படி நிலத்தை வைக்கிறதுக்கு பதிவு பண்ணுறோமோ அது மாதிரி அந்த அடிமைகளை கூட அந்த காலத்தில் வந்துட்டு விலைக்கு விற்றுருக்கான். அந்த விலைக்கு வாங்குறவங்களும் விற்றவங்களும் பார்த்திங்கன்னா செல்வந்தர்கள், குறிப்பாக முதலியார் கம்யூனிட்டி, படையாச்சி கம்யூனிட்டி,
நாத்திகர் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் வாங்கிறது விற்கிறது. அடிமையாக இருந்தவர்கள் பறையர் என்று அந்த ஆவணங்களில் குறிப்பிருக்கு. அதில் அவன் மட்டும் விற்றுக்கல, அவனுடைய மனைவி, அவனுடைய மகள், அவங்களையும் அந்த காலத்தில் என்ன விலையோ அந்த விலையை கொடுத்து எப்படி நிலத்து விற்கணுமோ அந்த மாதிரி விற்றுருக்காங்க. அதுதான் ஆளடிமை சாசன ஓலைகள்ன்றது. அதாவது இந்த ஆளடிமை சாசன ஓலை தமிழ்நாடு முழுதும் இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த விஜயநகர அரசு பீரியட்லேருந்து இருந்திருக்கின்றதுக்கு ஒரு கூட்டம் இங்கிருந்து அங்கே போயிருக்காங்கன்றதுக்கும் ஒரு எவிடன்ஸாக இந்த ஓலைகள் இருக்குது. எனக்கு என்ன இந்த புகழான ஓலை சொல்லுங்கள், இந்த வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க, வைத்தீஸ்வரன் கோயில் கஷ்டப்படுறது. அப்போ அங்கே நீங்கள் என்ன போயிருக்கீங்களா, அங்கே இருக்கீங்களா அனுபவம்? அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் வந்து போலி. போலி. அதை தெரியாமல் வந்துட்டு அதுக்கு ஜாதகம் சொல்கிறோம், உங்களுடைய முன்னோர் ஜாதகம் இங்கே தான் இருக்குது, அது நானும் போயிருக்கேன், போயதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு சரி ஒரு பிழைப்பு நடத்துகிறாங்க. அதில் போய் நம்ம தலையிட வேண்டியதில்லை. ஏன்னா அதில் பல பேர் அந்த தொழிலே செய்துட்ருக்காங்க. அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணவே முடியாது. அதாவது பொதுவாக அந்த ஜோதிடங்கள்ன்றது இந்த 12 ராசிகளுக்கு ஒரு பொதுவான வரையறை இருக்கும். அது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொருந்தும். எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் அது இப்போ ஜோதிடம் சொல்கிறான் இல்லையா, அதில் சிலது பொருந்தும். சிலது பொருந்தது நம்ம என்ன செய்வோம், பொருந்ததை மட்டும் எடுத்துப்போம். மனிதனோட சுபாவம் தானே. அதை பொதுவாக ஒவ்வொரு இதுக்குன்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. இதில் சில சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்துட்டு பொருட்டை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில குறிப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க பேசக்கூடிய இதிலிருந்தே பயன்படுத்திக்கிட்டு புதுசாகவே சில பேர் தயார் பண்ணுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்துட்டு ஓலைச்சுவடியினுடைய காலம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 250-300 வருஷம் தான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் சரி, இதனாலும் சரி, என்ன ஆகும், அதில் ராமபானம் அரிக்கப்பட்டு அந்த பூச்சிகள் அரிக்கப்பட்டு ஏடுகள் வந்துட்டு புள்ளியாக விழுந்து சேதம் அடைஞ்சிடும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, சுவடி வந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் தாண்டின உடனே அதை நகல் செய்துப்பாங்க. நகல் செய்து கொண்டு அந்த பழைய சுவடியும் புது சுவடியும் முன்ன வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய பூச்சி இதுக்கு வந்துடும். அதனால் அந்த அதாவது ஏற்கனவே பாழ்பட்ட அல்லது பூச்சிகளால் அரிக்கப்பட்ட அந்த சுவடியை வந்துட்டு ஒரு புனிதமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி ஆற்றுல கொண்டு போய் விடுறது. அதுதான் ஆடிப்பெருக்கு. அதே மாதிரி தீயில் போட்டால் ஒரு சிறப்பு, அது ஆகுதி ஆகுது. ஏன்னா அது வச்சிருந்தான்னா என்ன ஆகுன்னா அதனுடைய பூச்சி இதுக்கு வந்துடும். அதனால இப்போ திருவள்ளுவர் எழுதின சுவடியெல்லாம் இப்போ கிடையாது. அவர் கைப்பட எழுதுனதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த காலகட்டத்துக்கு மாறும்போது நகல் செய்துக்கிட்டு அந்தந்த காலத்தில் உள்ள எழுத்து முறையில் தான் இருக்கும். இப்போ திருவள்ளுவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துல தான் இருந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துல இருந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எழுதக்கூடிய தமிழ். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆண்டு உள்ள சுவடிகள் தான் தற்போது இருக்குது. அதில் பிரிட்டிஷ் மியூசியத்தில் அங்கே வந்துட்டு 725 கிபி 725 உள்ள சுவடி வச்சுருக்காங்கன்னு ஒரு பழமைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி அதே மாதிரி ஜப்பானில் வச்சுருக்காங்க, அப்புறம் நேபாளத்தில் வச்சுருக்காங்க. அதாவது சீதோஷ்ண நிலை பொறுத்து இந்த சுவடிகள். இப்போ நம்ம கல்வெட்டு படியெல்லாம் கூட வந்துட்டு ஊட்டியில் வைக்கணும்னு சொல்கிறது, மைசூர் வைக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த ஓலைச்சுவடி கூட இப்போ பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக இப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பாதுகாப்பு இல்லாததுனால நிறைய சுவடிகள் அழிஞ்சு போச்சு. ஓலைச்சுவடிகளில் புதையல் ரகசியங்கள் ஏதாவது இருக்குமா? இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓலைச்சுவடிகளில் புதையலோ அல்லது இது மாதிரியான எந்த செய்தியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்ன இருக்கும் ஓலைச்சுவடிகள்னா, அது பத்திரமாக இருக்கக்கூடிய ஓலையில் நில தொடர்பான இது இருக்கும். மற்ற சுவடிகள் ஒன்று மருத்துவ சுவடியாக இருக்கும், அல்லது கோயில் கட்டடக்கலை, கோயிலை எப்படி கட்டணும், அதுக்கு என்னென்ன அளவு இருக்குது, கிழக்கில் என்ன சாமி வரணும், மேற்கில் என்ன வரணும், இது போன்ற செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் வடமொழி சமஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழில் குறைவாக இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது. அதாவது ஆலய நிர்மாணம்னு பேர் இருக்குது. இந்த ஆலய நிர்மாணத்தை எப்படி செய்கிறது, இது போன்ற செய்திகள் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கு சில தலபுராணங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த சாமி வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தாருன்ட்டு சில கற்பனையை கலந்து அதை சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல்
கோயிலுக்கு என்னென்ன தானம் கொடுத்துருக்கான் அது ஓலையிலேயே இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த திருவிழா நடந்தது, இந்த கோயிலில் இவ்வளோ தங்க நகைகள் இருக்குது, இதெல்லாம் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே உள்ள ஓலைகள் எல்லாம் சமீபத்தில் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் காலத்தில் என்னென்ன நகைகள் வந்துட்டு இருந்திருக்குன்ற அந்த குறிப்பு ஓலையில் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன பாத்திரங்கள் கோயிலில் பயன்படுத்தியிருக்காங்க, இத்தனை பாத்திரம், இந்த பாத்திரத்தினுடைய எடை எவ்வளோ, எத்தனை இது இருக்குது, பித்தளையா அல்லது செம்பா, இது மாதிரி பல குறிப்புகள் இது. ஆமாம், இதெல்லாம் ஓலையில் தான் இருக்குது. இதையெல்லாம் இப்போ யாரும் இன்னும் இது தொடர்பாக யாரும் ஆய்வு மேற்கொள்ளலை. எனவே எந்த கோயிலில் ஓலைச்சுவடி இருந்தாலும் அழிக்கக்கூடாது. கோயிலில் சுவடியும் இது கருவறையில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது ஒரு முக்கியமான பார்க்கணும். கோயிலில் கருவறையில் ஆமாம் அந்த முக்கியமான நூல்களில் அப்படி வச்சுருக்காங்க. அந்த குறிப்பாக அந்த தலபுராணம் அந்த கோயிலுக்குரியது. அதே மாதிரி பாடல் பட்டான் நாயன்மார்களோ ஆழ்வார்களோ பாடினாங்கன்னா அந்த பாடல்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்தந்த கோயில்களில் அந்த பாடல் உள்ள சுவடி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணார் ராஜராஜன் வந்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து அவங்களுடைய காலத்தில் ஒரு தேவாரம் திருவாசகம் உருவாக்கிட்டான். அதாவது அழிந்து போகாமல் அது ஓலையில் இருந்தது. அது இரண்டாம் குலோத்துங்கனுடைய காலத்தில் நரலோக வீரன் சொல்லிட்டு ஒரு படைத்தலைவர் இருக்கார். ஓலையில் இருந்தால் தானே 250 வருஷம் 300 வருஷத்தில் அழிஞ்சு போகுது. அது எல்லாத்தையும் செப்பரேட்டாக வெட்டிட்டா அவ்வளவும் செப்பேடாக தேவார பாடல்கள் முழுவதையும் செப்பேடாக வெட்டி வைத்து அந்த வெட்டி வைத்த நிகழ்ச்சியை ஒரு வெண்டா பாடலாக சிதம்பரம் கோயிலில் வெட்டி வச்சிருக்காரு. இது நான் படிச்சுட்டு என்ன சொப்ப பொய் இருக்குமோ, எக்ஸாகிரேஷன் மாதிரி இருக்குமோன்னு கூட அப்போ நினச்சது உண்டு. ஆனால் சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி சீர்காழியில் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி காம்பவுண்ட் சோறு ஒட்டி புல்டோசர் போட்டிருக்காங்க. போட்ட உடனே டிங்குன்னு ஒரு சத்தம் வரவே நிறுத்திட்டு தோண்டி எடுத்தால் ஒரு 25க்கு மேற்பட்ட 50 சிலைகளும் 543 செப்பேடுகளும் கிடைக்கிறது. எவ்வளோ? 43 செப்பேடுகள். அதில் சிலதெல்லாம் இந்த உடைஞ்சி போயிருக்கு. ஆனால் பெரும்பாலும் நல்ல நிலையில் இருக்குது. சீர்காழி கோயில் தருமபுரம் ஆதீனத்து கோயில். அவங்களுக்கு சிதம்பரத்துலேயும் மடம் இருக்குது, கோயிலில் கட்டளை இருக்குது. அப்போது இங்கே இருந்த பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சி சீர்காழிக்கு போயிருக்கு. ஏன்னா போர்கள் நடந்த காலகட்டம் அது. அந்த மாற்றார் படையெடுப்பால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே குழி தோண்டி மணல் பரப்பி அதன் மேலே 50 சிலைகளை வைத்து மூடி விடுவது அந்த காலத்தில் பழக்கம். அதே மாதிரி அந்த செப்பு பட்டயங்களையும் அதிலே வச்சுருவாங்க. பிற்காலத்தில் யாருக்காவது பயன்படுறது. இப்போ திருத்தணி வேளஞ்சேரியில் அப்படித்தான் எடுத்தோம் நாங்கள். அதே மாதிரி எசாலத்துலேயும் அதே மாதிரி தான் எடுத்தோம். திருவாலங்காடுலேயும் கோயில் தோண்டும் போது எதிர்பாரா விதமாக கிடைக்கவே தான். எதுவுமே வந்துட்டு நேரடியாக இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்க்காம இப்போ திரு இந்தலூர்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை பக்கத்தில் ஊர், அங்கே அந்த கைலாசநாதர் கோயிலை கடற்காலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 அரசர்களுடைய ஆணையை தெரிவிக்கக்கூடிய திரு இந்தலூர் செப்பேடுன்றது கண்டுபிடிச்சா 150 கிலோ எடை உடையது. 2 பேர் தூக்கினா தான் தூக்க முடியும். இப்போ எங்கள் துறையில் இருக்குது. அதை வந்து ஒரு நூலாக கூட தமிழ்நாடு அரசு துல்லியத்துறை பதிப்பிச்சிருக்கு. இந்த சீர்காழியில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் துறையினுடைய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சிவானந்தமும் பாக்கியலட்சுமியும் நானும் அந்த ஊருக்கு சமீபத்தில் சென்று அதை பார்வையிட்ட போது சில ஊர்களுடைய பெயர்கள் திருவெச்சூர் என்ற, அதாவது இந்த எப்படி ஓலையில் வந்துட்டு எந்த பதிகின்றத்தை ஓரத்தில் எழுதுவாங்களோ அதே போல் இந்த செப்பேடுலேயும் ஓரத்தில் வந்துட்டு எந்த தலத்து பாடல் அல்லது எந்த இசையில் கூடிய பாடல் என்று எழுதியிருக்கு. அதில் திருமெச்சூர், திரு இளங்கோட்டூர் பல இதெல்லாம் பார்த்தா அப்போ பாசிலாம் புரிஞ்சிருக்கு இருந்ததுனால சிலது மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஆக அவன் சொன்ன அந்த செப்பேடுகள் இதுவாக தான் இருக்க முடியும் என்று நான் ஒரு முடிவுக்கு வந்து அது தொடர்பாக சொற்பொழிவும் பண்ணியிருக்கேன், நூல்கள்லேயும் வந்திருக்கு. இது பாருங்க எவ்வளோ அந்த ஏடுகள்லாம் இது ஓலைச்சுவடி மாதிரியே நீளமாக இருக்கு. ஆனால் ஓலைச்சுவடியை விட இன்னும் நீளம் அதிகம். இவ்வளோ பாடலையும் உட்காந்து எழுதியிருக்கான்னா
எத்தனை ஆண்டுகள் அது நடந்திருக்கும் பாருங்க. எப்படி நம்மளுடைய இலக்கியங்களை பாதுகாக்கணுன்றதுக்கு அவங்க அந்த காலத்தில் வேலை செய்திருக்கின்ற. இப்போ நமக்கு இந்த ஓலையெல்லாம் போனால் கூட பரவாயில்லை, இந்த செப்பேடு இருக்கு. இப்போ இந்த மகாராஜா கடையில் 3000 அடி உயரம். அப்போ எனக்கு என்ன ஒரு 45 வயது இருக்கும். அப்போ அந்த ஊரில் வந்து 2 பேர் அழைச்சிட்டு போவோம் வேலை பார்த்தீங்கன்னா, குகையில் அந்த ஆதி காலத்து மனிதன், பெருங்கற்கால மனிதன் வந்துட்டு உருவம் வரைஞ்சிருக்கான். அங்கே வந்துட்டு இப்பவும் கூட மக்கள் போயிட்டு பொங்கல்லாம் இடுறாங்க. அது ஒரு புனித இடம் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த மலையில் இன்னொரு பகுதி, அங்கே வந்துட்டு இறந்தவர்களுக்காக புதைக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் இருக்குது. அதுக்கு டால்மன்னு சொல்லுவாங்க, கல்திட்டைன்னு தமிழில் சொல்கிறது உண்டு. அந்த கல்திட்டை, நூற்றுக்கணக்கான கல்திட்டைகளில் ஒரு 4-5 கல்திட்டைகளில் ஓவியம் இருக்குது. புதைக்குழிகளில் அந்த கல்லில் ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த வேட்டை காட்சியோ அல்லது பேர்ட்ஸ் ஹண்டிங், பறவைகளை வேட்டையாடுற மாதிரியோ அல்லது ஒரு குழு நடன மாதிரியோ, அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெள்ளை, சில இடத்துல கருப்பு, இது செவ்வாய், அந்த நேரத்தில் பெரும்பாலும் வெள்ளை தான். அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த தருமபுரி இந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான், பிரிக்கப்படாத தருமபுரி, கிருஷ்ணகிரியும் சேர்த்துக்கணும் வைங்களேன், அந்த மாவட்டத்தில் தான் பெருங்கற்கால ஓவியங்கள் மிகுதியாக இருக்குது. மற்ற ஊருங்களில் 1-2 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலையிலும் இருக்குது. இன்னும் மலை பிரதேசனே பேர். அடுத்து 2வது வந்துட்டு நடுகற்கல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் தருமபுரி மாவட்டத்தில் தான் பெரும்பாலான, ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடு அந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக கோயில்கள் குறையும், பாடல் பெற்ற தலங்கள் அங்கே இல்லை. நான் வந்துட்டு முதல்ல மேல் சித்தாமூர் சமண மடத்திலிருந்து 4 சுவடி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். தமிழ் 1 தொல்காப்பியம், 2 திருக்குறள், 3 நாலடியார், 4 களவழி 40. இது என்ன, இது இருக்கிறதுலே தமிழில் தொன்மையான நூல்கள்ன்ற அந்த கண்ணோட்டத்தில் நான் வாங்கிட்டு வந்து இது திருக்குறள்லாம் பார்த்து அது சிலதை கொஞ்சம் வித்தியாசம் வந்த மாதிரி இருந்துச்சு. பல அறிஞர்களோட கேட்டு இது அச்சில் வந்திருக்கா இல்லையா என்று கேட்கும்போது சில பேர் சரியாக சொல்லலை. அதன் பிறகு நான் அதை மறந்துட்டேன். அலுவலகத்தை இந்த சோடிகள்லாம் கொடுத்தாச்சு. நான் சென்னைக்கு மாற்றுதலாகி வரும்போது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பழைய திருக்குறள் சுவடி எங்கே இருக்குன்றது தெரியணும், இருக்கிறதுலையே பழைய ஏடு எங்கே இருக்குன்றது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது தொடர்பாக அரசிலிருந்து எங்கள் துறைக்கு அதுக்கு விளக்கம் கேட்டு வந்தது. உடனே எங்களுடைய ஆணையராக இருந்தவர் என்கிட்ட, நீங்கள் தான் அந்த நிறைய நூலாக பதிப்பிச்சிருக்கீங்க, அதாவது இதனுடைய திருக்குறளுக்கு பழைய பிரதி எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உடனே நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆதீனத்திலும் போட்டு இருந்த சுவடிகளெல்லாம் பட்டியல் எடுத்து, அதாவது தர்மபுரம் ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், அல்ல தனிப்பட்ட நிறுவனங்கள், அப்புறம் ஓரியண்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி, ஊவி சாமிநாதன் நூலகம், அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒப்பிட்டு அந்த திருக்குறள்னு வரக்கூடிய பகுதியில் எந்த அதை நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. கடைசியிலையோ முதல்லையோ அந்த சுவடியினுடைய விளக்கம் இருக்கும், யார் எழுதுனது, எந்த வருஷம் எழுதுனது. ஆனால் அப்போ வருஷம் ஆங்கில ஆண்டுக்கு பதிலாக அந்த சக ஆண்டோ தமிழ் ஆண்டோ இருக்கும். நம்ம அதை ஆங்கில ஆண்டுக்காக மாற்றிக்கணும். அப்போ பார்க்கும்போது இப்போ நான் சேகரித்த சுவடியும் வந்தது. அதாவது 1979 நான் சேகரித்து வைத்திருந்து ஓரியண்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரியில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சுவடியும் வந்தது. வந்து பார்த்தது, இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா இது வந்துட்டு ஏற்கனவே அச்சில் வராத ஒரு நூலாக தெரியுது, சரி நீங்கள் வந்துட்டு அச்சுக்கு தயார் பண்ணுங்கள. அதன் பிறகு அந்த சுவடியெல்லாம் நான் வந்துட்டு அந்த முழுசும் நகல் செய்து முடிச்சுட்டு, அவங்க அப்போ வந்துட்டு இந்த நவீன அந்த ஆப்செட்டு இல்லாத ஒரு காலகட்டம், அச்சு கோக்குறது. இந்த அச்சு கோக்கிறதுல ஒரு 20 பக்கம் கூட அச்சு கோத்துட்டாங்க. இந்த திருக்குறள் பழைய உரை 4, ஏற்கனவே திருக்குறள் பழைய உரை 3ன்னு அதுவும் நான் தான் போட்டது. அது சிதம்பரத்தில் இருக்கும்போது போட்டது. இது வந்து சென்னையில் இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு அந்த
அந்த பணி தேக்கம் அடைஞ்சிட்டு கல்வெட்டுகள் அதிலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதால் இது நின்று போச்சு. என்னடா அது வராது வந்த மணி இப்போ போடுறோன்ட்டு நான் மகிழ்ச்சியோடு இருந்தேன். கடைசியில் போட முடியலையேன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படும் போது மணிவாசகம் பதிப்பகத்தில் மெய்யப்பனை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் போடுறோம். பிறகு வந்துட்டு எங்களுடைய ஆணையர்கிட்ட சொல்லி தாராளமாக போடுங்க, நாங்கள் போட போகிறது இல்லை, நூல் வந்தால் சரி, அவ்வளோதான். அவர்கிட்ட ஒரு அணிந்துரையை வாங்கிட்டு அந்த நூலை வந்துட்டு அதுதான் வந்துட்டு 4 தொகுதியாக வந்தது. அறத்துப்பால் ஒரு பகுதி, அதுக்கு நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த தான் அணிந்துரை எழுதியிருக்காரு. இன்னொரு நூலுக்கு டாக்டர் நாகசாமி அணிந்துரை எழுதியிருக்கார். இப்படி அந்த 4 தொகுதியாக வந்து 2-3 பதிப்பு கூட அது வந்துடுது. மணிவாசகம் பதிப்பகம் தான் அதை வெளியிட்டாங்க. அதாவது நீங்களாம் இதெல்லாம் இந்த தொழில்துறை விஷயம் வெளியே வந்துட்டு நீங்கள் அடுத்த வரப்போ ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வாழ்க்கை தான் கொடுங்க இது செய்யணும். ஸோ ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷம். நேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு. ஸோ அடுத்த வர பகுதியில் நேருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நடுகளை பற்றி சொல்லணும். இப்போ அதுக்கு இந்த நாள் வந்து நான் பார்க்குறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. மண்மரபோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய தொழில் அறிஞர்கள் நம்மளுடைய சேனலுக்கு கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட ஆய்வாளர்களும் நேரடி தகவல் நேரடி அன்போடு பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். தொன்மையை மட்டுமே நோக்கி பயணிக்கிற இந்த மண்மரபு சேனலுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மண்மரபு மிகச்சிறப்பான தொண்டு செய்துட்டு அறிஞர்களை எல்லாம் தேடி அவங்களுடைய அனுபவங்களையும் அதே நேரத்தில் நாட்டுக்கு தேவையான விவரங்களையும் சேகரித்து ஒளிபரப்புறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதான். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன்.